வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேடை, பெருந்தலைவர், அரசனை உருவாக்குபவர், கருப்பு காந்தி, கல்விக்கண் திறந்தவர் என்றெல்லாம் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் காமராசரை பற்றி சில தகவல்கள் காண்போம். காமராசர் 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவிக்கும் மகனாக பிறந்தார். இவர்களின் குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரை சூட்டினார்கள். அவருடைய தாய் அன்பாக ராசா என்று அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி ராசா மருவி காமராசு என ஆனது. தன்னுடைய பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா என்ற பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் வயதிலேயே பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனத்துடனும் விளங்கினார். அவருடைய தந்தை இறந்ததனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட தன் மாமாவின் துணிக்கடையில் வேலையில் அமர்ந்தார். தேச தலைவர்களின் பலர் பேச்சால் கவரப்பட்டு இவர் தன்னுடைய 16வது வயதில் காங்கிரஸில் தம்மை இணைத்து கொண்டார். 1930 ராஜாஜியின் தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு கொல்கத்தா சிறையில் ஓராண்டு சிறை தண்டனை அடைந்தார். இதைத் தொடர்ந்து 1940 வேலூர் சிறையிலும் 1942 ஆகஸ்ட் புரட்சிக்காக 3 ஆண்டுகள் என தன் வாழ்நாளில் 6 முறை ஏறக்குறைய 9 ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தார். சிறந்த பேச்சாளரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1936 சத்தியமூர்த்தி காங்கிரஸில் தலைவரான போது காமராஜரை செயலாளராக ஆக்கினார். காமராஜர் சத்தியமூர்த்தி அவர்களின் மீது கொண்ட மாறா பற்றின் காரணமாக நாடு விடுதலை பெற்றவுடன் தன் குருவின் வீட்டிற்கு சென்று தேசிய கொடி ஏற்றி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 1953 தமிழ் புத்தாண்டு அன்று தமிழக முதல்வராக பதவியேற்று தமிழகம் மறக்க முடியாத அளவு தன் ஆட்சியை சிறப்பாக செய்த ஒப்பற்ற தலைவர். 1953, 57, 62 ஆகிய 3 முறை தமிழக முதல்வராக இருந்து எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றியவர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைத்த மாமனிதர். கல்வி, தொழில், நீர் மேலாண்மை வளங்களுக்கும் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்தவர். இவர் ஆட்சியில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகள், நீர்த்தேக்கங்கள், தொழிற்சாலைகள் என தமிழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற பொற்கால ஆட்சி பிதாமகர். இவருடைய எளிமை, அரசியல் ஆளுமை, தொலைநோக்கு பார்வை இன்றளவும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. 1960 மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மலை கிராமங்களில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க காமராசரால் கட்டப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாட்டூர் தொட்டி பாலம் ஆசியாவில் மிகப்பெரிய தொட்டி பாலமாக இன்றளவும் உள்ளது. 1962 தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று காமராசர் முதல்வர் ஆனார். தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சி சரிவடைந்ததை கண்டு காமராசர் பதவியை விட கட்சி பணியும் தேசப்பணியுமே முக்கியம் என்பதை தொண்டர்களுக்கு காட்ட விரும்பி கொண்டு வந்த திட்டம் கே-பிளான் எனப்படும் காமராஜர் திட்டம். இதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்கள் பதவியை இளைஞர்களிடம் ஒப்படைத்து கட்சி பணியாற்ற வேண்டும் என்பதாகும். இதை நேருவும் ஏற்றுக்கொள்ள 1963 தனது முதல்வர் பொறுப்பை பத்வாச்சலத்திடம் ஒப்படைத்து விட்டு டெல்லி சென்றார். ஜவஹர்லால் நேரு 1964 இறந்தவுடன் இந்திய காங்கிரஸ் தலைமை அமைச்சராக லால் பகதூர் சாஸ்திரியை முன்மொழிந்தார் காமராஜர். 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறந்தவுடன் இந்திரா காந்தியை தலைமை அமைச்சராக செய்தார். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற செய்தார். இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக காமராசர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தமிழக அளவில் சுருக்கி கொண்டார்.
1963 முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததன் விளைவு 1967 தமிழகத்தில் காங்கிரஸ் தோல்வியை தழுவியது. 1975 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியின் அன்று மதியம் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அவர் இறந்தபோது சிறிதளவு பணத்தை தவிர வேறு எந்தவித சொத்தும் இல்லை. இவரை போன்ற உன்னதமான மனிதர் தமிழகத்தில் வாழ்ந்தது தமிழர்கள் அனைவரையும் பெருமையுட செய்கிறது. பல யுகங்கள் காத்திருந்தாலும் இவரை போல் ஒரு மகத்தான தலைவரை காண்பது அரிது. இவர் மறைவுக்கு பின் இவரை கௌரவப்படுத்த இந்திய அரசால் 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நன்றி.